அனைவருக்கும் வணக்கம். இன்று முக்கியமான விஷயம் என்று பேச போகின்றோம். ஆன்மீக சிந்தனை பற்றி பேச போகின்றோம். உண்மையில் இன்று பார்த்தோம் என்றால் முருகர் திருப்பதி கோயில் பார்த்தோம் என்றால் பெருமாளுக்கு பதிலாக முருகர் கோயில் தமிழில் கல்வெட்டு இருந்ததாக கூறப்படுகின்றது. முருகர் கோயில் என்று கூறப்படுகின்றது. சமுதாய வலைதளங்களில் கூறப்படுகின்றது. உண்மையில் முருகர் யார் என்று கேட்டால், முருகர் என்றால் மகாவிஷ்ணு அவர்களின் ஒரு திருவுருவமே. சிவபெருமணி மகனவர். சிவபெருமணியின் ஒரு நெற்றிக்கண்ணிலிருந்து சக்திகள் சூரபத்மனை வீழ்த்தி தன் ஆட்கொண்டார். அவர் பார்த்தோம்னால் மகாவிஷ்ணு திருப்பதியில் வெங்கடாச்சலபதியாக இருந்தாலும் சரி, முருகர் கடவுளாக இருந்தாலும் சரி, இருவரும் ஒன்றுதான். அதுதான் நான் கூறுகின்றேன். உண்மையில் இன்னொரு விஷயம் என்று நான் புதுசாக படம் கொண்டிருக்கின்றது. அந்த படத்தை பார்த்துதான் நான் கூறவில்லை. உண்மையில் நடந்த சம்பவத்தை பற்றி நான் கூறுகின்றேன். உண்மையில் சொடலை மாடன், ஐயனார் சாமி, கருப்புசாமி இவர்களெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான். அவர் யாருன்னா கருப்புசாமி. சுடலை மாடன் தான் கருப்புசாமி, சுடலை மாடன் தான் ஐயனார் கூட. உண்மையிலே நான் இல்லை. எப்படின்னா கருப்புசாமி பார்த்தீங்கன்னா கருப்புசாமி தான் நீதி தருவார்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிரச்சனை எல்லாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு கோரிக்கை வைக்கும்போது அந்த காலத்தில் பூசாரி மலை கோயில் பூசாரியில் அந்த இடத்துல சொடையில மாடன் கோவிலில் சொல்ல மாட்டேன் சாட்சி சொல்லி அவர் விடுவிச்சார். அதில் ஒரு பேர் தருவாங்க, ஜட்ஜின்னு சொல்லி தருவாங்க. அது போல தான் நீதி தருவது கருப்புசாமி கூட, அதுமாதிரி சுடலை மாடன் கூட, இவர் ஐயனார் கூட. இவங்க மூன்று தனியாக பிரித்து செல்வார்கள். எல்லாம் மூன்று தான், ஒரே கடவுள் தான், ஒரே நபர் தான். ஒரு மனிதனாக இருந்து பிறந்து அதிலிருந்து தெரிந்து அது நல்ல செயல்களை புரிந்து தான் அவர் உருவாக்கப்படுகின்றார். இதுதான் உண்மையிலே விஷயம். முருகரை பார்த்தோம் என்றால் முருகர் சிவபெருமான மகாவிஷ்ணு எல்லாம் ஒன்றுதான். பிரம்மர் கூட எல்லாம் ஒன்றுதான். அதில் தாமரை பூ வந்தது என்றால் அது ஒரே உடல். அதில் இந்த பிரம்ம உலக படைக்க ஆரம்பித்தார். அது உடலில் வந்தவர்கள் நம்ம எல்லாரும். அதாவது பார்க்க வேண்டும் என்னவென்றால், நான் யாரும் சகோதரிகள் ஒன்றுதான், வேறு எதுவும் இல்லை. கடவுள் நீதியோடு வழிநடத்துகின்றார். உண்மையில் அதுதான் விஷயம். முருகருக்கு பார்த்தோம் என்றால் 2 பொண்டாட்டிலாம் இல்லை. அது பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா 2 பொண்டாட்டிகள் இல்லை. உண்மையில் தான் 2 மனைவிகள்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்த்தோம் என்றால் இந்திரா கல்யாணம், இந்திரோட மகள்கள் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்புறம் பள்ளி தெய்வம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை. அவங்க பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு பார்த்தோன்னா பார்வதி, அது 2 மனைவிகள் இருக்காங்க. அது பார்த்தோம் மகாவிஷ்ணு அவர் ஒன்று தான். இதில் இவங்க ஒன்று தான். முருகர் பார்த்தோன்னா யாரையும் கல்யாணம் பண்ணல. தனியாக அவர் சத்தியாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அவ்வளோதான் விஷயம். அதில் சிவபெருமான் நெற்றிக்குள்ளேருந்து சக்தி அது தாமரை பூவிலேருந்து விழுந்தது. அந்த பூவிலேருந்து குழந்தைகள் அந்த 6 குழந்தைகளும் பார்வதி தேவி அனுமதித்தாங்க. அதில் 6 முஸ்டான் வந்தார் முருகப்பெருமான். அவ்வளோதான் விஷயம். அவங்க கையில் வேல் வச்சுருப்பாங்க. உண்மையிலே விநாயகருக்கு தான் 12 மனைவிகள். உண்மையிலே அத்தி சித்தி சொல்லுவாங்க. அந்த அத்தி சித்தி தான் தெய்வானையும் வள்ளியும். உண்மையிலே தான் இங்கே வட மாநிலத்தில் பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அதை பார்த்து நான் காப்பி அடிக்கல. உண்மையிலே நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு பார்த்தோன்னா 12 மனைவிகள். உண்மையே 12 மனைவிகள் தான். 2 மனைவிகள் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் திருத்த கேள்வி கேட்டுக்கிறேன். சொல்கிறது புரியல தான். சொல்கிறது புரியல. காத்திருந்து மெதுவாக கேட்டு மற்றவங்களுக்கு ஒருத்தராக ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுலேருந்து பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்லா செய்யுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. உண்மையிலே முருகப்பெருமான் பார்த்தோன்னா ஹரிஹர சிவனில் ஒரு குழந்தை அவர் 3 பேரும் ஒன்று தான். அதனால தான் விழுந்துருக்குங்க. மும்மூர்த்தியில் அவரும் ஒருத்தர் தான், வேறு எதுவும் இல்லை. அவருக்கு 2 மனைவிகள்லாம் இல்லவே இல்லை.
2 மனைவிகள் வந்து விநாயகர் 12 மனைவிகள். அது 2 மனைவிகள் தனியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி சித்தி சொல்லுவாங்க. வட மாநிலங்களில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வம். உண்மையிலலாம் இது வந்து நான் காப்பி அடிச்சுலாம் சொல்லல. வாழ்க்கையில் நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன். என் வாழ்க்கை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய வீடியோ போடுவேன். உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு. நான் போடுற வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் புரியாது. என் வாய் அப்படி தான் இருக்குது. நான் பேசுறதுக்கு எனக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரிய மாட்டேது. நான் பேசிகிட்டு இருக்கேன், பேசுகிற வார்த்தை எனக்கு கரெக்டாக கேட்குது, மற்றவங்களுக்கு கேட்க மாட்டேது. ஒரு முட்டையை வாயில் வச்சு பேசுற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுகிறேன். கொஞ்சம் பொறுத்து கேட்டுட்டு விஷயத்த கேட்டுங்க. விஷயத்த கேட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதான் சொல்கிறேன், வேறு எதுவும்